நான் இந்த படத்தினோட அரண்சை படத்தினுடைய இயக்குனர் பாலிஎஸ் வைத்தியநாதன். என்னுடைய முதல் படம் இது. ஒரு அரசியல் படம் பண்ணணும்னு நினச்சேன். தான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன், பார்த்தீங்க. போன வாரம் சனிக்கிழமை திருமாவளவன் சார் பார்த்தாரு. அதுக்கப்புறம் படம் திரைக்கு போகிறதுக்கு முன்னால் பத்திரிகையாளர் உங்களுக்கு போட்டு காட்டணும்னு நினச்சேன், பார்த்தீங்க. நீங்கள் என்ன எழுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு எழுதுங்க. படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போ அரண்சை படம். இட்ஸ் கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் சேஞ்சை பற்றி உள்ள ஒரு படம். எனக்கு பாலு சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. அண்ட் எனக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாளாவே ஆசை. இந்த ஒரு கேரக்டர் என்னோட ப்ரீவியஸாக பண்ணியிருக்கிற ரோல்ஸை கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அந்த ஒரு விதத்தில். அதர்வைஸ் ஐவ் ஜஸ்ட் பின் இன் டிரெக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். எனக்கு நிறைய பாடி லாங்குவேஜ் இதில், அஃப்கோர்ஸ் டயலாக்ஸ் சொல்கிறத தவிர நிறைய பாடி லாங்குவேஜ் இதில், கை தூக்கி கை இப்படி பண்ணுறது, இப்படி சொல்லணும்னு சொல்கிறதெல்லாம் இவருக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்க் வெல் ஹியர். ஸோ அந்த கை தூக்குறது எல்லாமே பாலு சாரோட இது தான். அண்ட் எனக்கு ஒன்லி வருத்தம் என்னென்னா, நான் தமிழ் பேசுவேன், நான் வேற ஹீரோயின்ஸ் கூட டப் பண்ணுவேன். ஆனால் அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னை வச்சு டப் பண்ண வைக்கல. எல்லாத்தையும் டப் பண்ணியிருக்கிறவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ஹாப்பி. ஸோ யா, லைக் ஹீ செட், ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் ரைட் வாட் யூ ஃபீல் லைக். உங்களுக்கு எப்படி தோணுதோ, தோணிச்சோ படம் அதை பற்றி எழுதுங்க. அண்ட் என்னை பற்றியும் எழுதுங்க. எங்களோட டெக்னீஷியன்ஸை பற்றியும் நல்லா எழுதுங்க. நல்லா எழுதுவீங்கன்னு ஹோப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் ஸோ மச் டைம். நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிற அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டிலேயே இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு? இல்லை, படத்திலே நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். தனியாக பேசி என்னை அரசியல் இழுக்க வேண்டாம். படம் பார்த்தீங்க இல்லையா? படம் முழுக்க நான் தான் பேசியிருக்கிறேன். படம் முழுக்க அரசியல் பேசியிருக்கிறேன். ஒரு சீன் கூட லவ் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீ கேட்குற கேள்வி எல்லாம் அதிலே இருக்கு. ஒட்டுமொட்ட தேசத்துக்கான ஒரு விஷயம் அப்படி தான் எடுத்திருக்கும். இது ஒன்லி படம், அரசியல். இது வந்து எப்படி ஒரு பெண் மூலமாக மாற்றத்தை இல்லை இல்லை, நீங்கள் அப்படி பார்க்க வேண்டாம். பெண் மூலியமாக மாற்றம் இல்லை, அது ஒரு கேரக்டர், அவ்வளோதான். இதில் நடிக்கிறதுக்கு சில பேர் கேட்டோம். அது உங்களுக்கு யாராவது இன்ஸ்பயர் இருந்தாங்களா? இந்திரா காந்தி, ஜெயலலிதா, ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் இப்போ எழுதியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் எனக்கு இதை பாதிச்சிருக்கிறாங்க, அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஒரு பர்டிகுலராக நான் யாரையும் சொல்லுது. ஆயுதத்தோட இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆயுதம் போராடுவீங்க? இல்லை சார், இது திரைப்படம் சார். நீங்கள் வந்து அந்த மாதிரி கேள்விகள் கேட்காதீங்க. அதுக்கு பதில் ஃபுல்லாக இதிலே சொல்லிட்டேன். எல்லாமே நிறைய இடத்துல ஆயுதம் வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் சென்சார் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது சார்? இதுல ஒரு சில சென்சார் கட் இல்லை. ஆக்சுவலாக சென்சார் கட்டு நிறைய 47 கட்டு ரூபாய் கொடுத்தாங்க. நான் உங்ககிட்ட பேசி கொஞ்சம் கம்மி பண்ணேன். இதுலேயும் ஒரு சில இடத்துல சென்சார் கட்டு நாங்கள் உங்களுக்காக போட்டு காமிச்சோம். ஆனால் பட் திரைக்கு போகும்போது சென்சார் கட்டு இருக்காது. குறிப்பாக அந்த பிரபாகரன் வார்த்தைகள், அவங்க பேசும்போது என்னென்ன சில மோடி சம்பந்தமான வார்த்தைகள் வருது இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் சென்சார் கட் பண்ணிட்டாங்க. மியூட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது உங்களுக்கு வந்து காட்டா யதார்த்தம் புரியுங்கிறதுக்காக. ஆமாம், இப்போ கண்டிப்பாக அதெல்லாம் இருக்காது. ஆனால் சென்சாராக மதிக்கணும் இல்லையா, அதனால அது அப்படி இருக்காது. கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் காட்சி கொடுத்த கொஞ்சம் படுத்துது. எல்லாத்தையும் ஒரே டயத்தில் திணிக்கணும்னு நினைச்சதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்கும். பட் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இல்லை இல்லை, இது நல்லா இருக்கும். சில காட்சிகளில் வந்து நான் அதிகமாக சொல்ல வேண்டியது இருந்தது. அது சொல்லும் போது காட்சியினோட டைமிங் அதிகமாகிடுச்சு. மற்றபடி திட்டமிட்டு எதுவும் பண்ணுறதில்ல. இல்லை இல்லை, அது மிஸ் நினைச்சு கிடையாது. பாதுகாப்புக்காக வச்சுக்கிறதுக்கும் இன்னொருத்த ஆயுதம் கொடுத்து போராட சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. அது அப்படி தான் பார்க்கணும். இல்லை, புரியல நீங்கள் கேட்குறது. இல்லை சார், சாதாரண புத்தகங்கள் படிக்கிறது, வார அவசியங்கள் கவனிக்கிறது. சிஸ்டம் மாற்றணும்னு சொல்றீங்க. சிஸ்டம்
மாத்தணும்னு சொன்னவரு வீட்டுல சொன்னாங்க. சார் இது திரைப்படமா சார்? வரேன்னு சொன்னவரு சிஸ்டம் மாத்தணும்னாரு. ம். ரஜினிகாந்த் தான் சொன்னாரு. சரி சரி ஆனா கடைசியில மறுநாளே வீட்டுல உட்காந்துட்டாரு. நான் வரல அப்படின்னு. சார் ஒரு நிஜ வாழ்க்கைக்குள்ள நான் போகல சார். நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சப்டைட்டில் போட்டிருப்போம், நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னாக்கா, இது ஒரு கேரக்டர். இந்த படத்துக்கு கொடுக்குற கேரக்டர் மட்டும்தான் அரசியல் பேசுகிறோம். நான் வந்து அரசியல் பேசுறதுக்கு நான் இல்லை, அரசியல்வாதி இல்லை, நான் இயக்குனர், இவங்க கதாநாயகி, இவங்க தான் முழுக்க அரசியல் பேசியிருக்காங்க. அடுத்த படத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ படத்தினுடைய கதாபாத்திரங்கள் மட்டும்தான் அரசியல் பேசுமே தவிர நாங்கள் அரசியல் பேச விரும்பலை. அதுக்கான இடமோ அதுக்கான தளமும் இது இல்லை. இந்த படம் எடுத்ததுக்கான அர்த்தம் என்ன சார்? ஆட்சி மாற்றம் மக்களுக்காக போய் சேர்றதானே எடுத்தீங்க. ஆமா கண்டிப்பா, அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அரசியல் மாற்றம் வேணும்ன்றது சினிமாவோட எடுத்துறீங்களா, இல்ல நிஜத்துல மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நீங்க கேட்கறதுனா இதுக்கு வந்து நான் பதில் சொல்றத திருமாசரா அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு திரைப்படத்தினால இது ஒன்றையும் உடனே மாற்ற முடியாது, எந்த திரைப்படத்திலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே நான் சொல்றேன். பட் நீங்க வந்து அதுக்காக எடுக்கலன்னு சொல்றீங்க. இல்ல அதுக்காக எடுக்கன்னு சொல்லலாம், நான் அரசியல் பேச விரும்பலன்னு சொல்லல. ஏன்னா ஒரு கேட்கிறாரு, ஒரு நடிகர் வந்து பேசியிருக்காரு, நீங்க பேசுறீங்க. அதான் சினிமா போட்டு வெளியில போகணும். கருத்து வந்து மக்களுக்கு போய் சேரணுமா, அவங்க எடுத்துக்கணுமா, இல்ல அவங்க ஒரு சினிமாவை பார்த்துட்டு கடந்து போகணுமா? இல்லை, சினிமாவை பார்த்து கடந்து போனாலும் சரி, அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் போதிக்கெல்லாம் வரல. நான் சினிமா எடுத்திருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லியிருக்கிறேன். அதை பத்திரிகையாளர் நீங்க கொண்டு போய் சேர்க்கறத பொறுத்து தான் இருக்குது, அது எப்படி கொண்டு போகணும். தொடர்ச்சியா வந்து 2-3 இடத்துல வேலை பார்த்தோம். சொல்லுங்க. முன்னாள் முதலமைச்சர் இறந்ததை பத்தி சொல்லிட்டே இருந்தீங்க. ஆமா தீர்வே கிடைக்கல. ஆமா. அதே ஸ்பெசிஃபிக்கா வச்சு ஏன்னா கோர்ட்லயே வந்து சொல்லியிருக்காங்க பண்ண அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நீங்க படத்துலயே பேசுறீங்க. இல்ல படத்துலயே வந்து சென்சார் அனுமதி கொடுத்தானே பேசுறோம் நாங்க. அதிமுக ஆதரவா இருக்கு, திமுக ஆதரவா இருக்குங்களா? இல்ல அதுதான் சொல்றேன்னா, எந்த ஒரு கட்சிக்கோ ஆதரவாவோ எதிராவோ இந்த படத்துல எந்த வசனங்களும் இது வரைக்கும் நான் வைக்கவே இல்லை. ஓகேங்களா? ஒரு முதலமைச்சரோட சாவுல மர்மம் இருக்கு, இன்னும் மக்களுக்கு தெரியலன்னு கேட்கறது, மக்களா இருந்து கேட்கறது தப்பு கிடையாது இல்லையா? ஸோ ஒரு மக்களா இருந்து அந்த கேள்வி வச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தின் கதாநாயகி அந்த கேரக்டர் வந்து மக்களா இருந்தா அவங்க கூட பார்த்து சொல்றோம். ஸோ அவங்கள பார்த்து தான் பேசியிருக்கோம்.